Vanakkam, welcome back to Simply at Home. Today is day 26 of the Fly Lady system. In the 26 I வந்து 2 வாரமா postpone பண்ணிட்டு இருக்கேன். Best part is I wanted to read it again before I talk about it. அதில் அவங்க ஃபஸ்ட்டு எடுத்த உடனே இந்த வாட்டி என்ன சொல்லியிருக்காங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு மாதம் ஆகும், இட் டேக் அட்லீஸ்ட் அ மந்த் டு கெட் இன் டு அ நியூ ஹேபிட் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிட்டு நிறைய கேப்ஸ் இருந்தது. நான் ஸ்டார்ட் பண்ணுறச்சேவே என்னால் டெய்லி கன்சிஸ்டண்ட்டாக ரொட்டீனாக ஒரு ஹேபிட் ஃபார்ம் பண்ணுறதுக்கு எனக்கு அட்லீஸ்ட் ஒரு மாதமானு வேணும் அப்படின்னு. ஸோ விச் மீன்ஸ் அந்த ஒரு மாதம் நம்ம வேறு எதையுமே புதுசாக சேர்க்காமல், நம்மளோட ரொட்டீனில் புதுசாக சேர்க்காமல் அதையே ஃபோக்கஸ் பண்ணி ஒரு மாதம் ட்ரை பண்ணாலும் நம்மளுக்கு அது ஒரு பர்டிகுலர் ஹேபிட்டாக வரும். அதை படித்த உடனே எனக்கு ஹப்பா, ஐ எம் ஆல்சோ நாட் செயிலிங் இன் தட் சேம் போட் அப்படிங்கிற மாதிரி. பிகாஸ் ஒரு 2 வாரமாக இந்த டைட்டில் ஏரோப்ளேனா ஓகே. ஸோ பேசிக்லி பட்ட பகலில் பயங்கரமாக தூக்கம் வருது எனக்கு அண்ட் தலை ஹெவியாக இருக்குது. டெஸ்பைட் தட் நான் வீடியோ போடுறேங்கிற ஒரு ஆங்கிள் சொல்ல வரல. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அவங்க சொல்கிற மாதிரி டே 26 நிறைய கேப்ஸ் இருக்கும். ஏற்கனவே பண்ணிட்டு இருக்கிறதே நிறையா பேக்லாக் ஆகிடும். இப்போ வந்து ஒரு 3 நாளைக்கு மேலே எடுத்து நான் ஒன்றும் லாண்ட்ரியே போடல. ஒரு நாள் மழை இருந்தது, அப்புறம் எனக்கு ரொம்ப முடியல, நான் அரை தூக்கத்தில் இருக்கேன். ஐ ஹவ் பீன் ஃபீலிங் ஸ்லீப்பி, ஐ ஹவன் பீன் ஃபாலோயிங் எனி ஆஃப் மை ரொட்டீன்ஸ். நாட் ஜஸ்ட் நவ், இட்ஸ் பீன் மோர் தென் 2 to 3 weeks எஃபெக்டிவ்லி. ஸோ எவ்ரி டைம் நம்ம அந்த ஏற்கனவே இருக்கிற ரொட்டீன், த எக்ஸிஸ்டிங் ரொட்டீன் தட் வி ஆல்ரெடி ஹேவ், when there is a gap, to restart that itself is going to take time. அதையே நம்ம திரும்பி பண்ணுறதுக்கு டைம் ஆக போகுது. ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க இன்றைக்கின்னா, இதெல்லாம் சகஜம், திரும்பி ஆரம்பிங்க முதல்ல. ஸோ இன்றைக்கி டே 26 புதுசாக எதுவும் இல்லை. எக்ஸிஸ்டிங் ஃபர்ஸ்ட் டேயில் இருக்கிறது அத்தனையும் கண்ட்ரோல் ஜர்னலில் எடுத்து பார்க்க சொல்கிறாங்க. ஷீ சேயிங் அதெல்லாம் ரீஸ்டார்ட் பண்ணுங்கள். முடியலன்னு ஃபீல் ஆகிற அன்றைக்கும் ஏதான்னு ஒரு கொஞ்சமானு பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு முடியலையா, டேக் ரெஸ்ட். இஃப் ரெஸ்ட் இஸ் ப்ரையாரிட்டி, பிகாஸ் வித்தவுட் ஹேவிங் சஃபிஷியன்ட் எனர்ஜி இன் த பாடி, உடம்புல அவ்வளோ எனர்ஜி தெம்பு இல்லை, மனசுலேயும் உடம்புலையும் தெம்பு இல்லைன்னா ஒன்றையுமே கிடைக்க முடியாது. ஸோ and this is a viral season everywhere also. I know I'm actually sleeping while talking. ஸோ நான் இந்த போஸ்ட்டை இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன் டே 26. ஸோ நீங்கள் யோசிக்கலாம், அப்போ மற்ற 2 போஸ்ட் என்ன போட்டிருக்கீங்கன்னு. தட்ஸ் a பியூட்டிஃபுல் போஸ்ட் ஆஃப் லாஸ்ட் வீக். அதை பற்றி கொஞ்சம் நிறையா இன்றைக்கி பேசுகிறதுக்கு எதுவுமே இல்லையே, நான் அதை பற்றி இன்றைக்கி கொஞ்சம் பேசலான்னு பார்த்தேன். பட் I'll மேக் இட் வெரி குவிக். அந்த ஷார்ட்ஸோட லிங்க்கை நான் போடுறேன். Declutter process பற்றி பார்க்கறச்சே, when we do decluttering, one of the important things that people normally talk about is, ஒரு 12 மாதத்துக்கு நம்ம எதையுமே தொடலை கிடைக்கல அப்படின்னா அது we might not use it effectively அப்படிங்கிற மாதிரி ஒரு ஓல்ட் தாட் ப்ராசஸ் இருக்குது. ஸோ இப்போது இந்தியன் ஸ்டைல் ஆஃப் லிவிங், we can't say if it is more than 12 months we haven't touched doesn't mean we are not going to use it again. So for example, we had Golu, Navaratri or something. அந்த மாதிரி இருக்குது. இல்லை, ஈவன் இஃப் யூஆர் சம்படி ஹூஸ் புட்டிங் அப் அ கிறிஸ்மஸ் ட்ரீ ஃபார் கிறிஸ்மஸ், 12 மாதத்துக்கு ஒரு தடவை, டிரைஸே 12 வருஷம். ஐம் ரியலி ஸ்லீப்பி, ஸோ ஐம் கோன் கட் இட் ஷார்ட். ஸோ 12 மாதத்துக்கு ஒரு தடவை தான் வரும். இல்லை நம்ம வீட்டில் ஏதாவது ஃபார் சம் ரீசன் வி குடன்ட் புட் இட் அப் அண்ட் 2 years 3 years கூட ஆகலாம். ஸோ தட் டசன்ட் மீன் வி ஆர் நாட் கோயிங் டு கோ பேக் டு இட், இல்லையா? ஸோ அந்த லாஜிக்கில் டு மேக் டீக்ளட்டர் ஃபன் என்ன பண்ணினேன் அப்படின்னா, ரொம்ப நாளாக தட்டி தூசி எடுத்துடல என்னோடய பேங்கிள்ஸ் கலெக்ஷன்ஸ் எடுத்து வச்சுட்டு இப்படி எல்லா வாட்டியும் பார்ப்பேன். ஒரு நாள் யூஸ் பண்ணலாம், ஒரு நாள். இந்த ஒரு நாள் பிகேம் ஆக்சுவலி 2 decades. கிட்டத்தட்ட 2 லிட்ரலி 20 வருஷமாக வந்து என்னோடய பேங்கிள்ஸ்லாம் நான் எஃபெக்டிவாக யூஸே பண்ணல. ஆசையாக தானே வாங்கிக்கிறேன். ஸோ தென் ஐ டிசைடட், இது ஒரு பக்கம் இருக்கட்டும், டெய்லி லெட் மீ டேக் இட் அப் as a challenge to at least wear them different combinations சொல்லிட்டு 30 ஃபோட்டோஸ் எடுத்து, அதுலேயும் 2 கேப் இருந்தது. 15 days கரெக்டாக ஓடித்து. அப்புறம் 16th day or something I couldn't wear and take a photo. அப்புறம் ஒரு 1 week கழிச்சு there was a gap, but 30
கவுண்ட் எடுத்து முடிச்சுட்டு என்னோட அந்த சந்தோஷமான ஒரு இதை ஐ ஹேட் ஷேர் ஆஸ் அ கேப்சர் ஆஃப் இமேஜஸ். அந்த ஷார்ட்ஸ் நான் லிங்க்கில் கொடுக்குறேன். ஸோ வாட் ஐம் ட்ரைங் டு டெல் யூ இஸ், டீக்ளட்டர் அப்படிங்கிறது ஜென்ரலாக எல்லோரும் என்ன எடுத்துக்கிறோம்னா, ஐயோ இது ஒரு கஷ்டமான வேலை, இது நம்ம பண்ணியே ஆகணுமா, எல்லாத்தையும் நம்ம இப்போ எடுத்து அதை பார்த்து தான் ஆகணுமா, நாளைக்கு பண்ணலாமே, ஷல் ஐ டூ இட் டுமாரோ? நோ. Firstly, my agenda is let's not leave things behind for the next generation or whoever is going to survive after us, to look at our things and say, what is this, let's discard. So when you're having things, enjoy them, use them. And அந்த ப்ராசஸில், டீக்ளட்டர் ப்ராசஸில் எதெல்லாம் உள்ளேன்னு கிளம்பி வருதோ அதெல்லாம் யூஸ் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா யூ கேன் மேக் அ டிசிஷன் அவுட் ஆஃப் தட் வாட் யூ வாண்ட் டு ஹோல்ட், which is broken, not broken, discard பண்ணணுமா, அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். While that is not part of the fly lady system, I thought ஏன்னா 15 minutes டெய்லி ஒரு ஐட்டமை டீக்ளட்டர் பண்ணணும், அதை நான் கையில் எடுத்து வச்சுன்னு எனக்கு இது வேணுமா, வச்சுக்க போகிறேன்னா, கொடுத்துக்கலாமா அப்படிங்கிறதே ஒரு பெரிய டிசிஷன் மேக்கிங் ப்ராசஸ். நம்மளோட நிறைய எனர்ஜி அதுக்குள்ளே போகும். அந்த 15 நிமிஷத்தில் ஒரே ஒரு ஐட்டம் கூட நம்ம அன்றைக்கி டிஸ்கார்ட் பண்ணியிருக்க மாட்டோம். We wouldn't have discarded even one item. There's a lot of thought process that and energy that you put in that 15 minutes. நம்மளுக்கே தெரியறது கிடையாது. That also drains our energy. That's why we get tired and we start from the beginning. So saying that, signing off, this is Ramya. Simply at home, stay safe, happy, healthy and joyful. Date 27ல புதுசாக தான் சொல்லியிருக்காங்களா, next week பார்க்கலாம். Bye-bye. Mata details for those of you who are new, I will leave it in the description box below.